அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 16ஆம் நாள். நம்முடைய சேனலில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையில் உள்ள பாடல்களை நாள் ஒன்றிற்கு ஒரு பாடலாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் 16வது பாடலை பார்க்கலாம் வாங்க. பாடல்: முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம்கோமான் அன்பருக்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய். பொருள்: இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் இந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகின்றது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கின்றது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவனை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாது பொழிவாயாக. விளக்கம்: ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்த பாடல் இது. நீர் ஆவியாகி மேலே சென்று குளிர்ந்து மழையாக பொழிகின்றது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசக பெருமான் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்று இயற்கையை மதிக்காதன் விளைவையே கண்கூடாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இனிமேலும் இயற்கையை மதிப்போமாக என்று மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் உணர்த்தியுள்ளார். நன்றி.